இப்போ லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து 3700 சம்திங் லைன் ஓடிட்டு இருக்கு. ஓகே, டெப்த் ஆஃப் கட் 3.5. இந்த மிஷினை கொடுத்த மாதிரி 0.5 டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோம். அது பாட்டு ஓடிட்டு இருக்கும் 1 hour 2 hours. இத்தனைக்கும் நான் இது வந்து பாத்தீங்கன்னா 200% தான் வச்சிருக்கேன். ஓகே, எப்பவுமே மிஷினை பொறுத்த வரைக்கும் மிஷின் ரன் போது 200% தான் வச்சுன்னா உங்க டூல் உடச்சிங்க. ஏன்னா உங்க டூலோட டிப் வந்து பாத்தீங்கன்னா 0.5 0.2 0.3 இருக்கு. அப்ப எப்பவுமே ப்ரோக்ராமர் என்ன சொல்றாரோ அதை வச்சுப்போம். இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 100% தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து 100% தான் இருக்கும். நீங்க பாட்டு ஃபாஸ்டா முடிக்கணும்னு சொல்லி 200% வச்சீங்க அப்படின்னா டூல் உடச்சிக்கும். அதுவும் வந்து உங்க மிஷின்ல வந்து டூல் ஓடுறதே தெரியாது. இன்கிரேட் மிஷின்லாம் பாத்தீங்கன்னா அந்த டூல் இருக்கா இல்லைன்னே தெரியாது. ஒரு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவீங்களா பாக்கிறதுக்கு கூலன்ட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஏன்னா 0.5 தான் டிப் அது. ஓகேவா? அதனால வந்து என்ன பண்ணோம், எப்பவுமே ப்ரோக்ராமர் என்ன சொல்றோம் 100% தான் 100% தான் வைக்கலாம். சரிங்களா? எஸ். இப்போ புரியுதா? எப்படி ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஜஸ்ட் என்னன்னா நம்ம ஃபுல்லா வேணாம், ஜஸ்ட் அட்லீஸ்ட் மேனுவல் ப்ரோக்ராமுக்கும் கேம் ப்ரோக்ராமுக்கும் வித்தியாசம் தெரியுதா? எஸ். மேனுவல் ப்ரோக்ராம்னா நம்ம கையில பண்ணுவோம். ஒவ்வொன்றா கோஆர்டினேட்ஸ் வந்து கையில எழுதணும். ஓகே, இப்போ நீங்க பண்றீங்களா? அதான் கேம் ப்ரோக்ராம்.